அஷ்டாட்சரம் இருக்கக்கூடிய அபிமான ஸ்தலம் திருமணங்கொல்லை. ஏன்னா நேற்று பார்த்தோம், ஆழ்வார் அந்த அந்த நூபுரத்தை கடிச்சு எடுக்கணும்னு நினைக்கும் போது பெருமாள் அஷ்டாட்சரத்தை ஜபித்தார். அதனால்தான் நாராயணா என்னும் நாமம், நாராயணா என்னும் நாமம்னார். சார் நாமம் மட்டும்தானே சொன்னார்னா அஷ்டாட்சர மந்திரத்தை பூர்ணமா சொல்லக்கூடாது. அதனால்தான் பெரியாழ்வார் எடுக்கும்போது நாடும் நகரமும் நன்கரிய நமோ நாராயணாயன்னுட்டார். பிரணவத்தை சொல்லவே இல்லை, நமோ சொன்னார், நாராயணா சொன்னார். பிரணவத்தை முன்னாடி ஆழ்வார் மறைச்சு வச்சார். பிரணவம்னா என்ன? அ உ ம. கரெக்டா? இப்போ ரெண்டாவது திவ்யதேசம் உறையூர். உறையூர்ல பிறந்த ஆழ்வார் திருப்பானாழ்வார். திருப்பானாழ்வார் ரங்கநாதருக்காக பாடின பிரபந்தம் அமலநாதிபிரான். அமலநாதிபிரான்ல முதல் 3 பாசுரம் என்ன? அமலநாதிபிரான் அடியார்க்கெம்மை ஆட்படுத்திய விமலன், உவந்த உள்ளத்தனாய் உலகமளந்த அண்டமுற, மந்திபாய் வடவேங்கட மாமலை. அப்ப என்னென்ன வார்த்தை வருது? அமலன், உவந்த, மந்தி, அ உ ம. பிரணவம் வந்துருத்து பாருங்க. இதையே மாத்தி போடுங்க. நம்மாழ்வார் எடுத்தார், உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன். உயர்வர மயர்வர அமரர்கள், உ ம அ, அகார உகார மகாரங்கள் வந்துருத்து. அப்ப பிரணவத்தை மறைச்சு வச்சா, மறைச்சு வைக்காதது நமோ நாராயணாய. உபனிஷத் சொல்லித்து ஓமிதி வியாஹரேத் நமஹ இதி பశ్చాத் நாராயணாயேத் உபரிஷ்டாத் ஓமித் ஏகாட்சரம் நம இதி த்வே அக்ஷரே நாராயணாயேதி பஞ்சாட்சராணி. 1 2 5 8 அஷ்டாட்சரம்னு பேரு. அதை தான் பெருமாள் திருமணங்கொல்லையில திருமங்கை ஆழ்வாருக்கு உபதேசித்தார். அப்போ 3 மந்திரங்கள்ல அஷ்டாட்சரம் திருமணங்கொல்லை, துவய மகாமந்திரம் திருவெள்ளக்குளம். ஏன்னா பெருமாள் ஸ்ரீனிவாசரா இருக்கார். ஸ்ரீமன்னாராயண சரணம் சரணம் பிரபத்யேங்கிற உத்தரார்த்தம், ஸ்ரீமதே நாராயண நமஹா என்கின்ற உத்தரார்த்தம் பூர்வார்த்தம் பெருமாளிடத்தில் தோற்கும். அடுத்தது பார்த்தன் பள்ளியில யாரா இருக்கார்? பார்த்த சாரதியா இருக்கார். பார்த்த சாரதினா யாரு? கிருஷ்ணர். கிருஷ்ணர் 18வது அத்தியாயம் 66வது ஸ்லோகத்துல என்ன எடுத்தார்? சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ. அப்படி சொன்னபடியால் சரம ஸ்லோகார்த்தம். அப்ப அஷ்டாட்சரத்துக்கு திருமணங்கொள்ளை, துவய மகாமந்திரத்துக்கு திருவெள்ளக்குளம், சரம ஸ்லோகத்துக்கு பார்த்தன் பள்ளி. அடுத்தது இந்த இடத்துல என்ன சொல்றான்னா, அர்ஜுனன் தெற்கு பக்கமாக வரும்போது அவர் தீர்த்த யாத்திரையோ எதுக்கோ வந்திருக்கார். அப்ப அகஸ்தியர் கிட்ட கேட்டாரா, கொஞ்சம் தீர்த்தம் கொடுப்பீரா? அகஸ்தியர் கிட்ட இருந்த ஜலம் எது? வெரி குட், காவேரி. கொடுக்க மாட்டேன்னு. காவேரி அந்த காலத்திலையும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டோம் நாங்க. எப்போ அகஸ்தியர் கொடுக்க மாட்டேன்னு, இந்த இடத்துல நீயே தோண்டி எடுத்துக்கோன்னு. அப்ப அர்ஜுனன் தோண்டி ஒரு புஷ்கரணி எழுப்பின கோவில் தான் திருப்பார்த்தன் பள்ளி. கவளையானை கொம்பொசித்த கண்ணன் என்னும் காமரிசீர் குவளை மேகம் அன்னமேனி கொண்ட கோன் என் ஆணை என்றும் தவளமாட நீடு நாங்கை தாமரையாள் கேழ்வன் என்னுள் பவளவாயான் என்மடந்தை பார்த்தன் பள்ளி பாடுவாளே அப்படின்னு திருமங்கையாழ்வார் இந்த ஒரு திவ்யதேசத்துல, திருநாங்கூர் திவ்யதேசத்துல மட்டும் நாயிகா பாவனத்துல பாடியிருக்கார். இதோடு சோழ நாட்டு திவ்யதேசம் 40 முற்று பெற்றது. அடுத்தது கொஞ்சம் நம்ம இன்னும் சென்னை கிட்ட வந்துள்ள நடுநாடு திவ்யதேசங்கள் 2 பார்க்க போறோம். முதல் திவ்யதேசம் ரொம்ப சுப்பிரசித்தம். ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்பட்டிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மஹே. சுவாமி வேதாந்த தேசிகன் என்கின்ற ஆச்சாரியன் காஞ்சிபுரத்தில் தூப்புலில் தோன்றி பிறந்து வளர்ந்து வாழ்ந்தவர். சிறிது காலம் நிம்மதி பெற வேண்டும், ஞானம் பெற வேண்டும் என்பதற்காக சென்ற இடம் அஹீந்திரபுரம் என்கின்ற கடலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய திவ்யதேசம். திருவஹீந்திரபுரம், அதை நம்ம கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் திருவேந்திபுரம் வேந்திபுரம், அது திருவேந்திபுரம் இல்லை, திருவஹீந்திரபுரம். அஹீன்னு சொன்னா பாம்பு, அஹீனாம் இந்திரஹா, பாம்புகளுக்கு சுவாமியா இருக்கக்கூடிய ஆதிசேஷன் நிர்மாணம் பண்ண ஊர். பணிபதி புரநாதா பாத்துமாம் தேவநாதகான்னு இருக்கக்கூடிய தேவநாதன் எம்பெருமான். இங்க ஒரு திவ்யதேசம் தான். எதிர்க்க இருக்கக்கூடிய பெருமாளுக்கு தான் கூட்டம், கீழே தேவநாதன் கூட்டே வராது. ஏன்னா எல்லா குழந்தைகளுடைய 10ஆம் கிளாஸு 12 இப்போ சேர்ந்து நீட்டு ஜேஇ அட்வான்ஸ் எல்லாம் எழுத வேண்டியவர் அந்த பெருமாள் தான். அந்த குழந்தை எப்படி படிக்கிறதோ இல்லையோ, கடைசி நேரத்தில் ஒரு டாபர் தேனை வாங்கிட்டு ஒரு ஏலக்காய் மாலையை போட்டு பெருமாளுக்கே திகட்டி போயிடும். அந்த அளவுக்கு தேனா கொடுத்தோ இதுவா கொடுத்தோ போடு, எனக்கு எக்ஸாம் எழுது நான் படிக்கல, நீ தான் என் சார்பாக எழுதணும். ஹயக்ரீவர் அதுக்கு பதிலாக எவ்வளோ பேருக்கு நான் எழுதுவேன் அப்படிங்கிறார். அதனால தான் இப்போ என்ன பண்ணிட்டார், ஹயக்ரீவர் ரொம்ப கருணை பூந்து எல்லாருக்கும் கிரேஸ் மார்க்ஸ் போட்டுவிடுறார். இப்படி எல்லாத்துக்கும் 15, இங்கே 15, அங்கே 15. ஏன்னா எல்லாரும் அப்பா அம்மா பாட்டி தாத்தாலேருந்து ஹயக்ரீவம் உபாஸ்மஹே தேசிகன் எழுதி வச்சாலும் வச்சார். ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்பட்டிகாகிருதியும்
அப்படியே ஹோல்சேலா அந்த ஹயக்ரீவர் அப்படி. ஏன்னா கீழே தேவநாத பெருமாள் மோட்சம் கொடுக்குறார். மோட்சம் யாருக்கு வேணும்? படிப்பு தான் வேணும். அதனால மேல ஹயக்ரீவரை நோக்கித்தான். ஸ்வதசித்தம் சுத்த ஸ்படிகமணி பூபிருத் பிரதிபட்டம் சுதாசத்ரீச்சி வித்யுதிபிர் அவதாத திரிபுவனம் அனந்தைஸ்திரையந்தைஹி அனுவிஹித ஹேஷாஹலஹலம் ஹதாசேஷாவத்யம் ஹயவதனம் ஈடீமஹி மகான்னு தேசிகன் எடுத்தார். அந்த பெருமாள் கனைத்தால், இப்ப நம்ம இங்கிலீஷ்ல கூட சொல்றோம் பாருங்க, சத்தியம் ஒரு வார்த்தை வாயிலேந்து வரணும்னா லெட் இட் கம் ஃப்ரம் த ஹார்சஸ் மவுத்துங்கிறோம். அதை எழுதி வச்சவர் கூட ராபர்ட் லைவோ யாரோ ஒருத்தர் ரொம்ப ஹயக்ரீவ உபாசகராக இருந்திருக்கார். அதனால சத்தியம்னு வந்தால் ஹயக்ரீவன் வாயிலாகத்தான் வர வேண்டும். வாஜிவக்திரன்னு பேர். பரிமுகமாய் அருளிய நம் பரமன் காண்மின். பரிமுகம் ஹயக்ரீவரா இருக்கார், லக்ஷ்மி ஹயக்ரீவரா இருக்கார். சுவாமி வேதாந்த தேசிகன் அந்த ஊரில் இருக்கும்போது அந்த மலையின் உச்சி ஔஷதகிரின்னு பேர். ஹனுமார் மலை எடுத்துன்னு போனார் இல்லையா, அப்படி ஹிமாலயாஸ்லேருந்து புறப்பட்டு ஸ்ரீலங்கா வரைக்கும் போயிருக்கார். போகும்போது ஒரு சின்ன பீஸ் கீழே விழுந்துருத்து. அந்த மலையின் ஒரு சின்ன பகுதி விழுந்த இடம்தான் இந்த இடம். ஔஷதம் நிறைந்த கிரி, ஔஷதகிரின்னு பேர். அந்த ஔஷதகிரி மேல ஹயக்ரீவனை பிரார்த்தித்து முதல்ல கருடனை பிரார்த்தித்தார் தேசிகன். கருடன் தோன்றினார். கருடன் மந்திரத்தை சொல்லி கருடன் தோன்றிய பிறகு கருடன் ஹயக்ரீவ மந்திரத்தை கற்றுக் கொடுக்க ஹயக்ரீவ மந்திரத்தை ஜபித்து பகவான் ஹயக்ரீவனாக தோன்றினார். லாலாமிருதம்னு பேர். பெருமாளுடைய நாக்கிலிருந்து பிறப்பக்கூடிய ஒரு சின்ன எச்சில் அது தேசிகன் மீது பட்டு அவ ஜிஹ்வாக்ர சிம்ஹாசனம் அபியுபேயாக பெரிய கவிதார்க்கிக சிம்மமானார் ஹயக்ரீவன். ஹயக்ரீவனுக்கு என்ன பெருமைன்னார்? ஞானத்தை கொடுக்கக்கூடியவர்கள் மூவர். தாக்ஷிண்யரம்யா கிரிஷஸ்ய மூர்த்திகி. எந்த சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு சென்றாலும் தக்ஷிண திக்கை நோக்கி 4 முனிவர்களுக்கு தத்துவஞானத்தை சின்முத்திரையோடு உபதேசிக்கக்கூடிய, ஒரு காலை மடித்து ஒரு காலை நீட்டி உபதேசிக்கக்கூடிய மூர்த்தி சிவபெருமானுடைய மூர்த்தி தக்ஷிணாமூர்த்தின்னு பேர். தேசிகன் எடுக்கிறார். தாக்ஷிண்ய ரம்யா கிரிஷஸ்ய மூர்த்திகி. 2வது ஞானம் சரஸ்வதி தேவி கிட்டேந்து கட்டும். தேவி சரோஜாசன தர்மபத்னி சரசிஜ பவ ஜாயே. அப்பேற்பட்ட தாயாரே தேவி சரோஜாசன தர்மபத்னி. ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் சிவாம்சம் தட்சிணாமூர்த்தி. பிரம்மபத்னி சரஸ்வதி. 3வது வியாசாதயோபி வியபதேஷ்ய வாச்சா. வியாச பூஜை. இப்போ நாங்கள் உட்கார்ற பீட்டம் இருக்கு பாருங்க, சுமாரா சொன்னாலும் இந்த பீட்டத்துக்கு வியாசபீட்டம்னு பேர். அங்கே எவ்வளோ சுமாரான்னு சொன்னாலும் இந்த பீட்டத்துக்கு வியாசபீட்டம்னு பேர். வியாசபீட்டம்னா வியாசரே உபதேசிப்பதாக கொள்ளவும். அப்பேற்பட்ட மகாஜானி வியாசர். அப்போ தட்சிணாமூர்த்தி, சரஸ்வதி, வியாசர் 3 பேருக்கும் ஞானம் கிடைக்கிறது தவசக்தி லேசைஹி ஹயக்ரீவன் கிட்டேந்து கிடைக்கிறதாம். அதனால்தான் வேதத்தை சொல்லும் போது யாராக இருந்தாலும் ஹயக்ரீவரை தியானம் செய்ய வேண்டும். தேசிகன் வேதாந்த தேசிகனாய் கவிதார்க்கிக சிம்மமானதற்கு காரணம் ஹயக்ரீவர். ஹயக்ரீவருக்குன்னு இருந்த திவ்யதேசம் திருவஹீந்திரபுரம். ஆனா ஆழ்வார் கொண்டாடினது கீழே இருக்கக்கூடிய பெருமாளை தான். பணிபதி புரநாதா பாத்துமாம் தேவநாதா. இந்த தேவநாதனை ஆழ்வார் கொண்டாடுறார். மூவராகிய ஒருவன் அப்படின்னு பேர் இந்த பெருமாளுக்கு. நல்லா ஞாபகம் வச்சுங்க. அதாவது இவர் தூரக்கேந்து சேவிச்சா பெருமாள் மாதிரியும் இருக்கும், கொஞ்சம் ஜடகிடையெல்லாம் பார்த்தா கொஞ்சம் சிவன் மாதிரி இருக்கும், கீழே தாமரை கொஞ்சம் முகம் மூக்கெல்லாம் பார்த்தா பிரம்மா மாதிரி இருக்கும். மூவர் ஆகிய ஒருவன், மும்மூர்த்தியையும் தன் சரீரத்தில் தாங்கிக் கொண்டிருக்கக்கூடியவன் எம்பெருமான். கஹைதி பிரம்மணோ நாம ஈஷோகம் சர்வதேகினாம். இந்த க்ஷேத்திரத்துக்கு என்ன மகாத்மியம்னா, பெருமாள் ரொம்ப சுலபமான மகாத்மியம். அவர் என்ன பண்ணிட்டார், எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும்னு நினைச்சார். பெருமாள் இதெல்லாமா ஒரு கதை, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும்னு நினைச்சார். உடனே ஆதிசேஷனை கூட்டார், அதே மாதிரி கருடனை கூட்டார். ஐ வாண்ட் சம் வாட்டர்னர். அங்கேயும் டெல்லி மாதிரி ஏதோ தண்ணி கஷ்டம் போல இருக்கு. அதனால அவன் என்ன பண்ணிட்டார், நாங்கள் போய் எங்கேயாவது கீத்தி வைக்கிறோம். ஆதிசேஷன் கீழேந்து ஒரு ஏன்னா ஆதிசேஷன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆதிசேஷன் இருப்பது எங்கேன்னா பூமிக்குள்ளே, பூமி உள்ள. நீங்க பார்த்திருக்கேளான்னு என்ன கேட்காதீங்க, நான் 10 அடி தாண்டி பார்த்ததே கிடையாது. இருப்பார்னு ஒரு நம்பிக்கைன்னா வால்மீகி ராமாயணத்தை உள்ள இருக்காருன்னு தான் வால்மீகி எடுத்திருக்கார். உள்ள இருக்கார். அவர் தன்னுடைய வாளால ஒரு ரொட்டேட் பண்ணார், ட்ரில்லிங் மிஷின் மாதிரி. கிணறு வந்துடுத்து, சேஷ தீர்த்தம். பெருமாளுக்கு இதோ நீ எண்ணெய் தேய்ச்சி குளின்னு விட்டார். கருடன் பாவம் உலகமெல்லாம் 8 திசையும் உழன்றோடி இழைத்து விழும்னு அவர் எங்கேருந்தோ போய் மூக்கால ஒரு கீரல் கீறி கட்டிலம்னு ஒரு நதி, கருட நதின்னு உருவாக்கினார். அதுக்குள்ள பெருமாள் குளிக்க ஆரம்பிச்சிட்டார். உடனே கருடனுக்கு கோவம் வந்தது, என்ன சுவாமி இது நான் இல்லாம பண்ணிட்டேன்னு சொன்னோம்னா அவர் சமாதானப்படுத்தினார். பெருமாளுக்கு என்னன்னா 2 பேர் ஒருத்தர் டிரைவர் வேலை இல்லைன்னா விட்டு போயிட்டாருன்னா என்ன பண்றது, 2 பேரையும் சமாதானப்படுத்தணும். அதனால 2 பேரும் ஒரு நாள் இங்க குளிப்பேன் ஒரு நாள் அங்க குளிப்பேன்னு சமாளிச்சுட்டார். அந்த உயர்ந்த திவ்ய தேசம்
திருவஹீந்திரபுரம். அஹி அப்படின்னா பாம்பு, அஹீந்திரன ஆதிசேஷன், ஆதிசேஷனால் அமைக்கப்பட்ட புறம் அஹீந்திரபுரம். பெருமாளுக்கு தேவநாதன் பேரு, தாயாருக்கு பார்கவி, லக்ஷ்மி, ஹேமாப்ஜவல்லி. ரொம்ப அழகா இருப்போம் தாயார். அங்க தாயாருக்கு நீங்க அர்ச்சனை பண்ணி கேட்கணும். நான் ஏற்கனவே அர்ச்சனைக்கு ரொம்ப அழகான ஒரு க்ஷேத்திரம் நேற்று சொன்னேன், இது நாகப்பட்டினம் சொன்னேன். அங்க போய் ரொம்ப அர்ச்சனை, பெருமாளுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். தாயாருக்கு அர்ச்சனைன்னா திருவஹீந்திரபுர சன்னதியில இந்த பட்டர் சுவாமி பண்ணி வைப்பார். இன்னும் இந்த பாட்டெல்லாம் நன்னா பாடிவிட்டா வித்வான்கள் கிட்ட என்ன பண்ணுவா, ஒன்ஸ் மோர்னு சொல்லுவா. அதே பாவம் பாடின பாட்டியே பாடிட்டு இருக்கணும். இங்க அதே மாதிரி அந்த பட்டர் கிட்ட கேட்கலாம், சுவாமி இன்னொரு தடவை அர்ச்சனை பண்ணுங்க. அவ்வளவு அழகா இருக்கும் அந்த தாயாருக்கு. ஒண்ணுமே அஷ்டோத்திரத்தையே நீங்க சொல்லி பாருங்களேன். பிரகிருத்யை நமஹ, விக்ருத்யை நமஹ, வித்யாயை நமஹ, சர்வபூதஹிதப்ரதாயை நமஹ, ஸ்ரத்தாயை நமஹ, பரமாத்மிகாயை நமஹ, லோக சுந்தரியை நமஹ. ஒரு நாமாவும் அவ்வளவு அழகா இருக்கும். அது நம்ம என்ன இப்ப கோவிலுக்கு போகும்போது பட்டருக்கும் அவசரம், நமக்கு அதை விட அவசரம். அது கடைசி வார்த்தை மட்டும் நமக்கு விழுந்துடும். புவனேஸ்வரியை நமஹா அப்படின்னு சொல்லும்போது நம்ம கரெக்டா ரூபா எடுத்து வச்சிருவோம். நம்மளும் நம்ப வேண்டியதா அவர் 108 சொல்லியிருப்பாருன்னு, அவரும் நம்ப வேண்டியதா 108 சொல்லியிருப்பாருன்னு. See, the point is, அர்ச்சனை நம்ம எது பண்றோம்? See, purpose of அர்ச்சனை என்னன்னா, உத்தராத்துக்கு போகும்போது you visit somebody's house. You may want to say some nice flowery words about them. What a beautiful house. இருக்கோ இல்லையோ அப்படி சொல்லிட வேண்டியதான், இவ்வளவு அழகா இருக்கு வீடு அப்படின்னு. சுமாரா வச்சிருந்தா அவளுக்கு குற்றுத்தி, என் வீடை பார்த்தா சொல்ற நன்னா பார்த்து சொல்லு அப்படின்பா. அதனால வீடை பார்த்து வச்சிருக்கோம், ரொம்ப நன்னா இருக்கு, எவ்வளவு நன்னா தளிகை பண்ணி போட்டுக்க. யூ ஆல்வேஸ் வாண்ட் டு இம்ப்ரெஸ் த அதர் பர்சன். இப்போ சர்வலோகேஸ்வரனை பார்க்கும்போது we don't have to take the extra efforts to impress him because he is already a person who is impressed upon us. அப்போ என்ன பண்றது, வாயை திறந்து சொல்லணும். பெருமாள் வடிவழக பார்த்தோம்னா நமக்கு வாயில வார்த்தையே வராது. அதுக்காக நம்ம பூர்வர்கள் ரெடிமேடா அந்த ஸ்துதியை எழுதி வச்சிருக்கா. ஒண்ணுமே இல்லை, 10 ரூபா கொடுத்து அவரை பாட சொல்லு, நீ பாட சொல்லி நீ கேளு. அர்ச்சனையுடைய கான்செப்டே என்னன்னா, on your behalf the Bhattar Swami is doing an archana. அப்போ நீங்க சொல்ற மாதிரி தான் இருக்கணும். அப்போ உங்க கான்சென்ட்ரேஷன் முழுக்க பெருமாள் மேல இருக்கணும், கண்ணு முழுக்க அவர் மேல இருக்கணும், காது முழுக்க அர்ச்சனை மேல இருக்கணும். இப்போ you sit back and think, is this the procedure we follow in archana? இல்லையே, ஏதோ ஷீட் வாங்கிடுறோம், அவர் பாவம் ஷீட் வாங்கிட்டேல போய் வாங்குங்கோ அப்படின்னு கத்துவார், நம்ம இல்லை வாங்கிட்டோம் அதோ இருக்கு பாருங்க அப்படிம்போம். இதுக்கு நடுவில் அர்ச்சனை முடிஞ்சு போயிடும். இவ்வளவுதான். அதனால இந்த பார்கவி தாயாருக்கு அவ்வளவு அழகு. வேதாந்த தேசிகன் என்கின்ற ஆச்சாரியன் இதே திவ்யதேசத்தில் தங்கி சுவாமி எத்தனை கிரந்தங்கள், இந்த ஜெய ஜெய மகாவீர மகாதீர தௌரேய தேவாசுர சமர சமய சமுதித நிகில நிர்ஜர நிர்தாரித நிரவதிக மகாத்மிய தசவதன தமித தெய்வத பரிஷத் அபியர்த்தித தாசரதி பாவ தினகர குல கமல திவாகர திவிஷத. இந்த ரகுவீர கத்தியம் இருக்கு இல்லையா, அந்த பெருமாள் சன்னதியை பிரதட்சிணமா வர இடத்துல ராமர் சன்னதி இருக்கும். ரொம்ப அழகு அந்த ராமர். அந்த ராமர் முன்பே எழுதினதுதான் ரகுவீர கத்தியம். பக்கத்துல கிருஷ்ணர் சன்னதி கோபால விம்சதி, இந்த பக்கம் தேவநாதன் தேவநாயக பஞ்சாஷத், மேல ஹயக்ரீவர் ஹயக்ரீவ ஸ்தோத்திரம், கருடனுக்கு கருட பஞ்சாஷத். பெருமாளை நாயிகா பாவனத்தில் பிராகிருதத்துல ஒரு கிரந்தம் அச்சுய சயயம்னு பேரு. அம்ம குருணம் அச்சுய ஜியாசியா சன்னமிலத்தப இட்டோ படிவாயிய பரமட்டோ வாரேசி பண்டித அத்தணம் அம்மாணம். இது பிராகிருத மொழி. அச்சுத சதகம்னு எழுதினார். பரமதபங்கம், யாதவாபியுதயம், ஹம்ச சந்தேஷம் போட்டு அப்ப இந்த பக்கம் அவர் ஒரு நாளுக்கு ஒரு கிரந்தம் எழுதுவார் போல இருக்கு. அந்த மாதிரி திருவஹீந்திரபுரம் அப்பேற்பட்ட ஆச்சாரியனுக்கு சாட்சியாக இருந்தது. அந்த ஆச்சாரியன் தன் கையாலேயே 750 வருடங்களுக்கு முன்பு வெட்டிய கிணறு இன்றும் அந்த திவ்யதேசத்தில் உள்ளது. பணிபதி புரநாதகா பாத்துமாம் தேவநாதகான்னு இருக்கக்கூடிய எம்பெருமான் திருவஹீந்திரபுரம்ங்கிற திவ்யதேசம் கட்டாயம் நீங்கள்லாம் சேவிச்சுட்டு வர வேண்டும். ரொம்ப வசதி திவ்யதேசம். இன்னொரு நடுநாட்டு திவ்யதேசம் விழுப்புரத்துக்கு பக்கத்துல இருக்கு. இந்த பெருமாள், இந்த ஊருக்கு திருக்கோவலூர் அப்படின்னு பேர். கோவலூர் கோபாலனுடைய ஊர். கோபபுராதிராஜகான்னு தேசிகன் எடுக்கிறார். இந்த ஊர்ல யார் பெருமாள்? திருவிக்கிரம பெருமாள். ஷுவரா? பாருங்க, திருக்கோவலூர் கிருஷ்ணர் ஆராத்திய தேவதை. அந்த ஊர்ல திருவிக்கிரமன் கிடையாது, கிருஷ்ணர். அப்படியா சுவாமி? திருக்கோவலூர்னா திருவிக்கிரமர் அவர் பின்னாடி வந்து ஏறிய பெருமாள். அந்த வார்த்தையை நான் சொல்லலை.
வந்து ஏறிய பெருமாள். அவர் பின்னாடி வந்தார். முன்னாடி இருந்தவர் கிருஷ்ணர் தான். இன்னைக்கும் நீங்க அந்த கோவில் உள்ள போனீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைட்ல உள்ள சின்ன கர்ப்பகிரகத்தை குட்டியூண்டு இருப்பார். அவர் தான் இந்த திருப்பதி வராகர் மாதிரி ஒரிஜினல் ஓனர் ஆஃப் த லேண்ட். அப்புறம் இந்த பெருமாள் திருவிக்கிரமனா வந்து அப்படியே என்க்ரோச் பண்ணிவிட்டார், எல்லாத்தையும் தன்னுதாக்கிட்டார். அதனால திருக்கோவலூர்ல கிருஷ்ணர் தான். ஆனா எதிர்க்க போனோம்னு தெரியறது திருவிக்கிரமன் எம்பெருமான். எப்படி தோன்றினான்? மிருகண்டூரு மகர்ஷி. இந்த மிருகண்டு அதாவது மார்க்கண்டேயருடைய திருத்தகப்பனார். இந்த மார்க்கண்டேயருடைய திருத்தகப்பனார் மிருகண்டு மகர்ஷியினுடைய ஆசிரமத்தில் பெருமாள் பிரத்யக்ஷமாக அவர் பிரார்த்தித்தாராம். அன்று நீ வாமனனாக வந்து திருவிக்கிரமனாய் உலகளந்தாயே, அந்த உலகு அளந்த கோலத்தோடு நான் உன்னை சேவிக்க வேண்டும். விக்ரம்யேனி விஜிதானி ஜகந்தி பூம்னா. ஆண்டாளுக்கு உலகளந்த பெருமாள்னா ரொம்ப பிடிக்கும். பொதுவாக நம்ம என்ன நினைக்கிறோம்னா ஆண்டாளுக்கு பிடிச்சது கிருஷ்ணர், வாஸ்தவம் தான். ஆனால் ரொம்ப மனசளவில் பிடிச்சது திருவிக்கிரமன். ஏன்? முதல்லேருந்து 10வது பாசுரத்தில் 3வது பாசுரம் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடின்னு எடுக்கிறான். 11லேருந்து 20 பாசுரங்கள் வரும்போது 17வது பாசுரத்தில் அம்பரம் மூடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமான்னு எடுக்கிறா. 21லேருந்து 30 பாசுரங்கள் வரும்போது 24வது பாசுரத்தில் அன்றி உலகம் அளந்தாய் அடி போற்றி. ஒவ்வொரு பத்திலும் மறக்காமல் பிடிச்சு புரிஞ்சு தெரிஞ்சு அறிந்து பாடுவது திருவிக்கிரமனை. அதனால அவள் பாடினது பிடித்தது திருவிக்கிரமன் தான். ரொம்ப உயரமா இருந்தபடியால she finally adjusted and settled with கிருஷ்ணர். அவ்வளவுதான். கல்யாணம் பண்ணியிருந்தா திருவிக்கிரமனை தான் பண்ணிட்டு இருப்போம். ரொம்ப உயரமா இருக்காரு, கொஞ்சம் நன்னா இருக்காது, எல்லா இடத்துலயும் போனோம் தலை குனிஞ்சு போனோம், தலையை அடிச்சுட்டே இருப்பார். அதனால வேண்டாம் அதனால கிருஷ்ணரை பண்ணிக்கிறேன்னு பண்ணிட்டா, காம்ப்ரமைஸ் பண்ணிட்டா கிருஷ்ணரோட. கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சது திருவிக்கிரமனை. அதனால அந்த திருவிக்கிரமன் இருக்கக்கூடியது விதேசம். தாயாருக்கு பூங்கோவல் நாச்சியார். தேசிகன் எடுத்தார். காசாரபூர கவிமுக்கிய விமர்த ஜன்மா பன்னாதடேக்ஷு சுபகஸ்ய ரசோபகுஸ்தே. நீங்கள் வந்து இந்த சுகர் கேன் ஜூஸ் ரொம்ப நல்லா இருக்கும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மிஷின் அது 3 சக்கரம், யதாயத்தம் ஜெகத் சக்கரம் காலச்சக்கரம் சாஸ்வதம்னு 3 ஓடும். அவர் வந்து அந்த முதல்ல அந்த இதெல்லாம் சீவி வச்சிருப்பார். பிரபத்யேதம் கிரிம் பிராயா ஸ்ரீனிவாசானுகம்பையா இக்ஷு சார ஸ்ரவந்தியேவ என்மூர்த்தியா சர்க்கராயுதம். கரும்பு பெருமாள் 2 பேரும் ஒன்றுன்னுட்டார் தேசிகன். ஏன்னா கரும்புக்கு மேலே இலை ஓஹோன்னு உதவியா இருக்காது, பெருமாளுக்கு மேலே கிரீடம். அதை பார்த்தா நம்ம பயந்துருவோம், ஓஹோ இவர்கிட்ட போலாமா கூடாதா. இலையை எடுத்துருங்கோ கிரீடத்தை எடுத்துருங்கோ, 2 நீளமா இருக்கா, 2 கருப்பா இருக்கு. அங்க கரும்புலையும் பெருமாள்லையும் வெட்டு இருக்கு. கரும்புல வெட்டு பெருமாளுக்கு அட்டிக ஒட்டியானம் தண்டை. அந்த கரும்புக்கு கீழே உப்பு கரிக்கக்கூடிய அந்த தரு இருக்கு, அதுவும் நமக்கு வேண்டாம். பெருமாள் பாதத்துக்கு கீழே பீட்டம், அதையும் எடுத்துடலாம். இலையை எடுத்துடலாம், கிரீடத்தை எடுத்துடலாம், கீழே வந்து தருவை எடுத்துடலாம், இங்க பீட்டத்தை எடுத்துடலாம். 2ம் ஒரே மாதிரி இருக்கா, இது 2த்தையும் மிஷின்ல விடணுமா. அதை எடுத்தா என்ன வரும்னார்? கரும்பை போட்டா கருப்பஞ்சாறு, பெருமாளை யந்திரத்துக்குள்ளே இட்டால் பெருமாளுடைய தயா என்கின்ற சாறு வருமாம். அந்த சாரே தட்டி தட்டி கல்லாகி கற்கண்டாகி மலையாகி திருப்பதி மலையா இருக்குன்னர். பிரபத்யேதம் கிரிம் பிராயா ஸ்ரீனிவாசானு கம்பையா இக்ஷுசார ஸ்ரவந்தியேவ என்மூர்த்தியா சர்க்கராயுதம். அந்த மாதிரி தேசிகன் இந்த இடத்துல எடுக்கிறார். பன்னா தடேக்ஷு, பெண்ணை என்கின்ற நதி கரையில் அழகான 3 கரும்பு தோன்றியதாம். அந்த 3 கரும்புகளுக்கு ஏற்ப யந்திரம் இருந்ததாம். பொய்யாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். இவா 3 பேருக்குள்ளேயும் பெருமாளுங்கிற கரும்பை விட்டா முதல் திருவந்தாதி, 2ஆம் திருவந்தாதி, 3ஆம் திருவந்தாதி கிட்டிற்றே. இன்னொன்னு, இந்த பெருமாளை நீங்க சேவிக்க போகும்போது தாடாளன்னு பார்த்தோம், ஞாபகம் இருக்கோ? காழி சீராம விண்ணகரம் பெருமாள் ஒரு பக்கம் உலகளந்திருப்பார். அந்த பெருமாள் எதிர்க்க நீங்க அப்படியே கண்ணாடி வைங்க, அதுதான் திருவிக்கிரமன். எக்ஸாக்ட் மிரர் இமேஜ் தர்ப்பணத்தில் பார்ப்பது போல் திருவிக்கிரமன் எம்பெருமான். மேல பிரம்மா. இந்த கர்ப்ப கிரகத்துக்குலாம் போகும்போது ஃபுல் கான்சென்ட்ரேஷன் கர்ப்பகிரகத்தில் வச்சுங்க. ஏன்னா மெனக்கெட்டு நீங்கள் அவ்வளோ தூரம் போகிறேன். அப்போ இதையாவது ஃபோன் ஆஃப் பண்ணுறது, தேடுறது, அத்தை பண்ணுறது, இதை பண்ணுறது. ஒரு பெரிய ஒரு இன்டர்வியூக்கு போகிறேன்னு வச்சுங்க. அந்த சிஇஓவை பார்க்கணுன்னா எப்படி டையை ஃபிட் பண்ணிட்டு 2-3 வாட்டி ஜபிச்சுண்டு கரெக்டாக சொல்லுவோமா, அந்த பயம் பெருமாள் கிட்ட இருக்கணும். அந்த ஏதோ கர்ப்பகிரகத்தில் போன அவர் எங்கே பார்த்துட்டு போகிறார், பேசுமா கல் இப்படிங்கிற எண்ணத்தில் போகிறவா கோவிலுக்கு போகாமே இருக்கலாமே. when you take the efforts to go to a temple, சர்வலோகேஸ்வரனை பார்க்கறோங்கிற அந்த ஒரு சீரியஸ்னஸ் இருக்கணும். அதில் உட்காந்து அந்த கசகசான அந்த பிளாஸ்டிக் கவரை திறக்கிறது, ஸ்விட்சிங் ஆஃப் த ஃபோன், ஐ திங்க் யூ கேன் ப்ராபப்ளி பி வெல் ப்ரிப்பேர்டு இல்லையா. முன்னாடியே ஏரோப்ளைன் மோடில் போட்டுடலாம். இல்லாட்டா நமக்கு ஃபோன் ஆப்ரேட் பண்ண தெரியலனா பக்கத்தில் இருக்க வாழ்க்கை கொடுத்தது அதை ஆஃப் பண்ணுன்னு சொல்லலாம். ஏதோ ஒன்று பண்ணலாம். 3-4 விதம் இருக்குது. அதில் கீழே நீங்கள் அந்த வால்யூம் பட்டனை குறைச்சுட்டே வரலாம். மேலே இந்த ஏரோப்ளைன் மோட் விமானத்தில் போகிற மாதிரி இருக்குது. அதெல்லாம் ஏதோ ஒன்று பண்ணி பெருமாளை பார்க்கும்போது கான்சென்ட்ரேஷன் இருக்கணும். ஓஹோ பிரம்மா அங்கே
இருக்கார். பிரம்மா கமண்டலத்திலேருந்து நீர் வார்க்கின்றார். பெருமாளுடைய திருவடி மேல் நோக்கி இருக்கு, ஒரு திருவடி பலி சக்கரவர்த்தியை நோக்கி இருக்கு, ஒரு கையால சங்கத்தை பிடிச்சுட்டு இருக்கார், இன்னொரு கையால தேவர்கள் பார்த்துட்டு இருக்கா. என்ன அழகான திருஷ்யம்! இதோ உற்சவர் திருமேனி, தாயார் அங்க அவ்வளவு அழகா இருக்காளே. நீங்க அந்த சந்நிதியை விட்டு வெளில வாங்க. வெளியில வந்தோடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தேன்னா துர்க்கைக்கு சந்நிதி, விந்தைமேய மடக்கன்னி காவல் பூண்ட பூங்கோவலூர். துர்க்கை அம்பாளுக்கு சந்நிதி இருக்கிறது பெரிய விஷயமான்னு கேட்டா, பொதுவா பெருமாள் கோவில்ல பெருமாளை தவிர்த்துக்கு வேற யாருக்கும் சந்நிதியே இருக்காது. நவகிரகத்தையும் நீங்க பார்க்க மாட்டேன். நவகிரகம் எங்கேயாவது யோசிச்சு பாருங்க, ஸ்ரீரங்கத்துல இருக்கா, திருப்பதியில இருக்கா, காஞ்சிபுரத்துல இருக்கா? இல்ல, ஒரே ஒரு திவ்ய தேசத்துல இருக்கு. நாச்சியார் கோவில்ல சக்கரத்தாழ்வார்லயே இருக்கார் நவகிரகம், அது கரெக்ட். வெரி குட். அப்படி பெரிய ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் கொடுங்க. கூடலழகர்ல மட்டும் நவகிரகத்துக்கு சந்நிதி உண்டு. நாச்சியார் கோவில் அவ சொன்னது ஒரு விதத்துல கரெக்ட். நாச்சியார் கோவில் என்னன்னா, சக்கரத்தாழ்வார் சன்னதியில சக்கரத்தாழ்வார் ரெக்டாங்குலர் ஸ்லாப்ல இருப்பார். மேல பார்த்தேன்னா தசாவதாரம், கீழே பார்த்தேன்னா நவகிரகம், அவ்வளவுதான். அதனால இந்த நவகிரக பொதுவா வேற யாருக்குமே சந்நிதி இருக்காது, அம்பாளுக்கு மட்டும் சந்நிதி. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய பெருமாள் கிருஷ்ணர். கிருஷ்ணரை அஷ்டமி திதியில் பிறந்த கிருஷ்ணரை காப்பாற்றி கொடுத்தது நவமி திதியில் பிறந்த அம்பாள். அதனால அந்த க்ஷேத்திரத்துல பெருமாளுக்கு பிரசாதம் அமுது செய்த பிறகு அம்பாளுக்கு அமுது செய்ய திருமங்கை ஆழ்வார் எடுக்கிறார். விந்தைமேய மடக்கன்னி காவல் பூண்ட பூங்கோவலூர். விந்தைமேய மடக்கன்னினா யாருன்னா, நீங்க அயோத்தியா பக்கத்துல ஒரு ஊர் உண்டு, வித்யாவாசினின்னு பேர் அம்பாளுக்கு. அந்த வித்யாவாசினி தான் பல கிராமங்களுக்கு குலதேவதையாக அம்பாள் இருக்கின்றாள். அவள்தான் கண்ணனை காப்பாற்றி கொடுத்தபடியால் துர்கா பரமேஸ்வரிங்கிற பேர்ல இருக்கா. அதனால அவளுக்கு இந்த கோவில்ல சந்நிதி உண்டு. விந்தைமேய மடக்கன்னி காவல் பூண்ட பூங்கோவலூர். இந்த கோவில்ல ரொம்ப ஒரு அழகான ஒரு சரித்திரம். பெருமாள் வந்தார், தங்கினார். இந்த பெருமாளை சேவிக்கணுங்கிறதுக்காக காஞ்சிபுரத்தில் பிறந்த ஒரு ஆழ்வார், பொய்கை ஆழ்வார் அப்படிங்கிறவர் போய் சேவிச்சிருக்கார். சேவிச்சுட்டு அந்த பெருமாளை நல்லா சேவை பண்ணி வச்சிருக்கா பாருங்க அப்படின்னா. பொதுவா கோவில்கள்ல இது ஒரு சின்ன விஷயம் சொல்றேன், யாரும் இது தப்பா எடுத்துக்க வேண்டாம். கோவில்ல ஹாரதி காண்பிப்பது பெருமாளை நமக்கு காண்பித்து கொடுப்பதற்காக. யூ ஹாவ் டு விஷுவலைஸ் அண்ட் ப்ராபப்ளி see him very clearly. இப்போ மின்சார வழக்கு இல்லாம போயிடுத்துன்னா பெருமாளை நீங்க எப்படி சேவிப்பள்? ஏன்னா கருந்திருமேனி எப்படி சேவிப்பள்? அப்ப கையில ஒரு வழக்கு வச்சுட்டுப்பா, இதோ பாருங்க திருமுக மண்டல சேவையாருதா, இதோ பாருங்க செவ்வாய் கொவ்வை செவ்வாய் சேவையாருதா, கண்டம் சேவையாருதா, வக்ஷஸ்தலம் சேவையாருதா, இடை சேவையாருதா, தொட சேவையாருதா, பெருமாளுடைய திருவடி சேவையாருதா. திருவடி என்ன ஆகும்னா, முன்னாடி உற்சவர் எழுதியிருப்பார், நீங்க கொஞ்சம் குனிஞ்சு பார்த்தா திருவடி தெரியும். இவ்வளவுதான் வழக்கே ஒழிய பொதுவா கோவில் கர்ப்ப கிரகங்களில் பொதுவாக கற்பூரம் ஏற்றக்கூடாது. கற்பூரத்துல ஹாரதி கோவில் கர்ப்பகிரகத்துல காமிக்க கூடாது, வழக்குல தான் காமிக்கணும். கற்பூரம் ஜென்ரலி நாட் அலவுட். ஆனா அது இப்ப பண்றவா எல்லாரும் தப்பு, பண்ணாதவாள்லாம் நல்லவான்னு நான் சொல்ல வரல. தேர் வாஸ் அ ரீசன். ஏன்னா வழக்குலேருந்து வரக்கூடிய ஸ்மெல் வேற, ஒரு கெமிக்கல் விஷயமான அந்த நாப்தலின்லேருந்து வரக்கூடிய ஒரு கேம்ஃபர்லேருந்து வரக்கூடிய ஸ்மெல் வேற. அதனால வழக்குல தான் காமிக்கணும். இன்னொன்னு அது நம்ம என்ன வச்சுட்டு இருக்கோம்னா, இப்ப அது கோவில் ஒரு வழக்கமாவே போயிடுது. இப்ப நம்ம கண்ணு ஒத்திக்கலைன்னா தப்பா போயிடும். பெருமாளுக்கு ஹாரதி காமிச்சுட்டு வழக்க அப்படியே வச்சுடணும். அதை ஒத்திக்கணுங்கிற அவசியத்தை ஆகம சாஸ்திரத்துல இல்லவே இல்லை. அது ஏதோ நடுவில் உருவாய் நம்ம இப்ப பண்ணலேன்னா அது தப்பா போயிடும். இவருக்கு இது கூட தெரியாம உபன்யாசம் பண்றாரான்னு நினைப்பா. ஆனா ஆகமத்துல ஒத்திக்கணுங்கிறது இல்லை. கற்பூரத்துல முதல்ல ஹாரதியை எடுக்கக்கூடாது. சரி, இப்ப இந்த வழக்குல ஹாரதி எடுத்த பிறகு தாயார் அங்க இருக்கா. இந்த ஊர்ல பொய்கையாழ்வார் போய் பெருமாளை சேவிச்சாராம். சேவிச்சுட்டு அவர் வெளியில வந்திருக்கார். வெளியில வந்த உடனே ஒரு ரொம்ப மழை ஜோன்னு கொட்ட ஆரம்பிச்சுடுத்து. கொட்ட ஆரம்பிச்ச உடனே ஒரு வீடு வாசல் பக்கத்துல இடைகழி, தேகழின்னு பேரு சம்ஸ்கிருதத்துல. அந்த தேகழியில இவர் புகுந்துட்டார். அந்த வீட்டுக்காரா சொல்லிட்டார், அது ஒண்ணும் இல்லை சார், மழை கொட்டுறது, நீங்க யூஸ் பண்ணிக்கலாம்னு. இவர் படுத்துட்டார். நான் இவ்வளவு கோவில்லாம் சேவிச்சுட்டு வந்தோன்னா டயர்டா போய் படுத்துட்டார். படுத்துட்டோம்னா அடுத்தது இவருக்கு அடுத்தபடியாக பூதத்தாழ்வார் மாமல்லபுரத்திலேருந்து போய் பெருமாளை சேவிச்சிருக்கார். சேவிச்சோம்னா அவரும் மழையில மாட்டினுட்டார். இவர் உள்ள வரும்போது பொய்கை ஆழ்வார் பார்த்தார், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இவெல்லாம் ரொம்ப வருஷம் பம்பாயில லோக்கல் ட்ரெயின்ல போயிருக்கா. பம்பாய் லோக்கல் ட்ரெயின்ல போனா யார் வந்தாலும் ஐயே பசா அட்ஜஸ்ட் கரா அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ மடியிலையாவது உட்காத்தி வச்சுருவா. அதனால இவர் என்ன பண்ணார், சரி நான் ஒருத்தன் படுத்துக்கல, 2 பேரும் உட்காந்துண்டா அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும்னு இருவர் உட்காந்துண்டா. 3வது பேயாழ்வார் மயிலாப்பூர்லேருந்து கிளம்பி போயிருக்கார். போனவுடனே அவர் போனவுடனே ஐயோ எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், 3 பேரும் நின்னுட்டான். ஏன்னா இடத்துக்கு இடமே இல்லை, 3 பேரும் நிக்கலாம். 3 பேரும் கம்ஃபர்டபுளா நின்று இருக்கும்போது each of them felt that there was an invisible force that was trying to push them.
ஒருத்தர் கேட்டுக்கிறார், யா நீங்க தள்ளுறேளா நான் தள்ளுறேன் நீங்க தள்ளுறேளான்னு கேட்டபோது முதலாழ்வார் சொன்னார், இல்ல நான் ஒரு விளக்கு ஏற்றி பார்க்குறேன் அப்படின்னு ஒரு விளக்கு ஏற்றினார். வையமே தகழியா வார்களே நெய்யாக. ஒரு ஆழ்வார் ஏற்றினோன்னு மூணாவது ஆழ்வார் பார்த்தார், நான் கண்டுபிடிச்சுட்டேன் யார் இந்த ஆளுனர். யாருனர்? திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன், என் சர்வலோகேஸ்வரன் நமக்குள்ள இருந்து அவருக்கும் நம்மளோட கலந்து உரையாட வேண்டும் என்கின்ற ஆசைன்னு சொன்னோன்னே முதலாழ்வார் 100 பாசுரங்கள் முதல் திருவந்தாதின்னு பாடினார். ரெண்டாவது ஆழ்வார் 2ஆம் திருவந்தாதி 100 பாசுரங்கள் பாடினார். மூணாவது ஆழ்வார் 3ஆவது திருவந்தாதி 3ஆம் திருவந்தாதி 100 பாசுரங்கள் பாடினார். அப்படின்னா முதல் 3 ஆழ்வார்கள் ஆனதற்கு காரணமே இந்த திருக்கோவலூர் இடைகழி எம்பெருமான் தேகலீசன் ஒருவனே அப்படின்னு 42வது திவ்யதேசம். இப்ப பாருங்க, 40 சோழம் ஆயிடுத்து, 2 நடுநாடு ஆயிடுத்து. இப்ப நம்ம முழுக்க ஜிகர்தண்டா தான். எல்லாம் பாண்டிய நாடுக்குள்ள போயிட வேண்டியதுதான். பாண்டிய நாட்டிலேருந்து கொஞ்சம் புதுக்கோட்டை பக்கத்துல 2 திவ்யதேசம் சொல்ல போறேன். முதல் திவ்யதேசம் திருக்கோஷ்டியூர். நான் முந்தா நேத்து ஒரு 7:50க்கு ஒரு விஷயம் சொன்னேன். திருக்கூடலூரை பத்தி சொல்லும் போது ஹிரண்யாக்ஷன வதம் பண்றதுக்கு தேவர்கள் கூடின ஊர் திருக்கூடலூர்னு சொன்னேன். ஹிரண்யகசிபுவை எப்படி வதம் செய்யலாம் என்பதற்காக தேவர்கள் திரண்ட இடம், கோஷ்டியாக திரண்ட இடம் கோஷ்டிபுரம், கோஷ்டியூர் என்கின்ற திருக்கோட்டியூர். இது புதுக்கோட்டை பக்கத்துல இருக்கு. பெருமாள் இந்த கோவிலுக்கு ஒரு பெரிய பெருமை, அஷ்டாங்க விமானம். நீங்க பெருமாளை போய் சேவிச்சேன்னா ஒரு நிலையில சயன கோலத்துல இருப்பார். சௌமிய நாராயணன் உலகமென்னணையான்னு பேரு. பெருமாள் சயன கோலத்துல இருப்பார். அப்புறம் நீங்க அந்த அஷ்டாங்க விமானத்துல ஏறி போகலாம். சில நாள் விடுவா, சில நாள் விடமாட்டா. கொஞ்சம் பார்த்தே போங்கோ. ஏன் அது சொல்ல வரேன்னா, இப்போ அடியேன் மாதிரி கொஞ்சம் பருத்த திருமேனிலாம் இருக்குன்னு வச்சுங்கோ, அது சைடில் போனோம், முன்னாடி இருக்கவா, இப்போ மேலே யாரோ 4 பேர் போயிருக்காவா கீழே இறங்கணும்னு வச்சுங்கோ, நீங்கள் திரும்பி கீழே இறங்கணும். ஏன்னா அந்த இடமே இவ்வளவுதான் இருக்கும். நீங்கள் அது வழியாக போய் 2 பார்க்கணும். அங்கே ஒருத்தர் ரொம்ப ஒரு அடியவர் வருது சொல்வார், இங்கே இருந்தால் ராமானுஜர் ஓம் நமோ நாராயணன் கூவினார். அவர் கூவெல்லாம் இல்லவே இல்லை. ராமானுஜர் ஒரு நாளும் கூவவில்லை. பாவம் ராமானுஜர் அவர் ரொம்ப தப்பாக எடுத்துக்க போகிறார். என்னன்னா, அது எப்போவுமே வாட் எவர் இஸ் ராங் வில் பி வைட்லி நோன். எது ரொம்ப தப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், எது சரியோ தெரியவே தெரியாது. ராமானுஜர் போய் ஒரு நாளும் அஷ்டாங்க விமானத்துலேருந்து இந்த மாதிரி ஒன்றுத்தையும் கூவல். அவர் என்ன பண்ணார், தன்னுடைய ஆச்சாரியன் கோஷ்டிபுர நம்பின்னு ஒரு இருந்தார். ராமானுஜர் ஸ்ரீரங்கத்திலேருந்து ஆச்சாரியன் கிட்டேந்து அர்த்த விசேஷங்களை தெரிஞ்சுக்கணும்னு திருதண்டத்தை பிடிச்சுண்டு அனுஷ்டானங்களை எல்லாம் முடித்து கொண்டு ஸ்ரீரங்கத்திலேருந்து கோஷ்டிபுரம் கிட்டத்தட்ட 175 கிலோமீட்டர் நடப்பார். நடந்த உடனே ஊர் எல்லையை அடைந்து விட்டு சாஷ்டாங்கமா விழுந்து விழுந்து சேவிச்சுண்டு ஆச்சாரியன் வாசலுக்கு போவார். இவர் சன்னியாசி, ஒருத்தர் வீட்டுக்குள்ள போக முடியாது. அடியேன் ராமானுஜன் வந்துள்ளேன். ராமானுஜனா? அந்த திருக்கோஷ்டியூர் நம்பி. ராமானுஜனா, இன்னைக்கு ஆத்துல கொஞ்சம் வேலையா இருக்கேடா, ஏன்னா நாளைக்கு வாயேன் அப்படிம்பார். பாவம் இவர் இங்கேருந்து திரும்பி ஸ்ரீரங்கத்துக்கு நடந்துட்டு திருப்பி அனுஷ்டானத்தை முடிச்சுட்டு 175 கிலோமீட்டர் திரும்பி நடந்து வரணும். திரும்பி அடியேன் ராமானுஜன் வந்துள்ளேன். வந்திருக்கியா? இன்னைக்கும் வந்திருக்கியா நீ? சரி நாளைக்கு வாயேன். நானான போயான்னு சொல்லிட்டு வந்திருப்பேன். எனக்கு அர்த்தமும் வேண்டாம், விசேஷமும் வேண்டாம், நான் திரும்பி இன்னொரு ஜென்மம் வேணாலும் எடுக்கிறேன். 17 தடவை ராமானுஷர் நடந்து 18ஆம் முறை சொல்லும் போது உள்ளவான்னு கூட்டு மந்திரோபதேசம் செய்தார். அப்போ அவர் சொன்னார், யாரெல்லாம் நல்ல ஸ்டூடெண்ட்டாக இருக்காளோ, ஹூஎவர் ஒரு 4-5 கிரைட்டீரியா வச்சுக்கோ, இதெல்லாம் பாஸ் பண்ணணும், இந்த என்ட்ரன்ஸு அட்வான்ஸ்டு எல்லாம் பாஸ் பண்ணோம்னா அவளுக்கு மந்திரோபதேசம் பண்ணு. அப்போ ராமானுஜர் நினைச்சுட்ட கன்க்ளூட் பண்ணிட்டேன், இந்த மாதிரி ஒருத்தருக்கும் உபதேசமே பண்ண முடியாது, யாராவது இந்த மாதிரி மந்திரோபதேசத்துக்கு இவ்வளோ எக்ஸாம்லாம் வச்சா வருவாளோ. அதனால அவர் என்ன சொன்னார், உலகோர்களே, இந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்களே, வைகுண்டநாதன் நம் எல்லோருக்கும் சொந்தம். அந்த பெருமான் கிட்ட செல்லுவதற்கு ஒரு வழி, ஆச்சாரிய சம்பந்தம் இருக்க வேண்டும். அதை நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொல்றாரு ஒழிய அஷ்டாட்சரத்தை அவர் எந்த இடத்துல இருந்தும் போய் கூவவே இல்லை. அதனால இது ஒரு ஞாபகம் வச்சுங்க. எதுக்குன்னா இதை நான் திருப்பி திருப்பி சொல்லி எல்லாரும் என்ன சந்தேகப்பட்டுருவா. இல்லையே சார், ஒருத்தர் போற காலத்துல ஒரு சீரியல் எடுத்தார், அதுல கூட அவர் கூவினாதானே காமிச்சார் அப்படின்ட்டுருவா. இப்போ நான் என்ன பண்ணுறது, எனக்கு பிரமாணம் எங்கள் ஆச்சாரியனா ராமர் வேண்டாம் ராமானுஜர் போரும்னு சொன்னவரா. அதனால் விஷயத்துக்கு வந்துடுறேன். இன்னைக்கு இது வரைக்கும் சொன்ன உபன்யாசத்தில் இதுதான் சார் நன்னா இருக்கு. ஏதோ திருத்தெற்றி அம்பலம், வைகுண்ட விண்ணகரம், தேவனார் தொகை, காவளம்பாடி, பார்த்தன்பள்ளி, என்னது இதெல்லாம்? சரி, என்னன்னா ஹிரண்யகசிபுவை வதம் செய்ய தேவர்கள் கூடினார்கள் கோஷ்டிபுரம். அப்போ பெருமாள் சங்குகர்ணன் அப்படின்னு அவரை பார்த்து சொல்றார், நீ பிரஹ்லாதனாக பிறந்த விடுன்னு அந்த உபதேசம் பிறப்பித்த இடம் கோஷ்டிபுரம்.
ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறந்து வளர்ந்து வாழ்ந்தவர் பெரியாழ்வார். பெரியாழ்வாருடைய தோழன் செல்வநம்பி. செல்வநம்பி ஒரு முறை கோகுலாஷ்டமியின் போது பெரியாழ்வாரை இந்த ஊருக்கு அழைத்து வர, இந்த ஊர்ல அந்த கிருஷ்ணருடைய ஜனனோத்சவத்துக்கு நடந்த ஏற்பாடை பார்த்துட்டு பெரியாழ்வார் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டார். உடனே பாடினார், வண்ண மாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில் எண்ணெய் சுண்ணம் எதிரெதிர் தூவிட கண்ணன் மூற்றம் கலந்தளராயிற்றே ஓடுவார் விழுவார் உகந்தாலிப்பார் நாடுவார் நம்பிரான் எங்குற்றான் என்பார் பாடுவார்களும் பல்பறை கொட்ட நின்று ஆடுவார்களும் ஆயிற்றாய் பாடியே. கோஷ்டிபுரத்தையே கோகுலமாக பாவித்து ஆழ்வார் கிருஷ்ணனுக்காக பாடிய ஊர் திருக்கோஷ்டியூர். அஷ்டாங்க விமானம் ரொம்ப ஆச்சரியமான எம்பெருமான். மயனும் விஸ்வகர்மாவும் சேர்ந்து கட்டிய அஷ்டாங்க விமானம் திருக்கோட்டியூர் என்கின்ற ஊர்.